குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து, இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம். 60 தமிழ் வருடங்களில் 39வது வருடம் இந்த வருடம். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் நிறைய திருமணங்கள், அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம். மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது. அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது. மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது. ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார். அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம். தொழில்காரகனான சனி பகவானை ஆட்சி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது, சித்திரையிலிருந்து பங்குனி வரை இந்த ஒரு வருடம் 4 கிரகங்களின் இடமாற்றம் எந்த விதமான முன்னேற்றம் தருது அப்படிங்கிறத பார்க்கையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த வருடத்தில். முதல்ல மகர ராசி, நீங்கள் எப்படி, உங்களுடைய விஷயங்கள் எப்படி அப்படின்னா, அதாவது தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள், எடுத்த காரியத்தில் திறமையாக தன்னோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல், நிர்வாகத்திறன் உடையவர்கள், நம்பி வந்தவங்களுக்கு எந்த துரோகமும் செய்யாமல் நம்பினவனை கையை கொடுத்து தூக்கி விடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உண்டு.
எப்போதுமே வேலை தொழில் அமைப்புகளில் அதிகப்படியான கவனமும் அதிகப்படியான முன்னேற்றமும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரை இருந்து வந்த சனி 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு இருந்த சிறு சிறு தடைகள் அனைத்துமே தகர்த்து எறியப்படுகிறது. அப்போ தடைகள் இல்லாத நல்ல சூழ்நிலை உருவாகுது. சனி பகவான் 7.5 சனி பாதிப்பிலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்டாக ரொம்ப அற்புதமாக இருக்குது. இனிமேல் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை, சிறப்பாக நீங்கள் செயல்படலாம். அடுத்து என்னென்னா, உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றார். கேது பகவான் எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்றார். குரு பகவான் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இது நாள் வரை 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு மாற்றமடைகிறார். மாற்றமடைந்து அவர் 2ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்கிறார். அங்கே ராகு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்க்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. மகர ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்குது. மகர ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா உடம்பு கோளாறு நிறைய ஏற்பட்டு போச்சு. நிறைய பண செலவு, உடல் வியாதி, குரல் அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனை, சுவாசம் சார்ந்த பிரச்சனை, அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சாச்சு. கால் சார்ந்த பிரச்சனை, அதாவது நடக்க முடியல, முட்டி வலி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு. அதிகப்படியான பிரச்சனை என்னென்னா சுவாச கோளாறு நிறைய பேருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீருது. இதில் ஏற்பட்ட அந்த மருத்துவ செலவு, வீண் விரய செலவுகளாக கடந்த வருஷம் போயிடுச்சு. அதே போல் வண்டி வாகனத்தால் வீண் விரய செலவுகள். அப்புறம் தொழில் நடக்கலை. நம்ம பேசினோம்னாலே பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தோம், அந்த முயற்சிகள் வெற்றி பெறலை. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தாமதம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, வாக்குவாதம், விவாதத்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், இப்படி பல்வேறு விஷயங்கள். வேலை ஒரு பக்கம் தொழில் நடக்கலை, இன்னொரு பக்கம் வேலை இல்லை, வருமானம் பத்தலை, சேமிப்பு இல்லை, சேமிச்சு வச்சிருந்த பணம்லாம் செலவாகி கடனாளி ஆயாச்சு. இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துருச்சு. இவை அனைத்துமே சரி செய்யக்கூடிய வகையில் இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கடன் வாங்கியாவது இடம், வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நீங்கள் உருவாக்குவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். தொழிலில் இருந்த தடை அனைத்தும் விலகிருச்சு. தொழில் அற்புதமாக இருக்க போகுது. நினச்ச மாதிரி தொழில் செய்ய போகிறீங்க, பிடித்த தொழிலை செய்ய போகிறீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுலேயும் ரியல் எஸ்டேட், கனரக வாகன தொழிற்சாலை நடத்துகிறவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பேச்சுக்கு ஒரு சிறப்பான மரியாதை, பல வழிகள்லேருந்து வருமானம் வரப்போகுது. திருமண சுபகாரியங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கப் போகுது. பல்வேறு விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. அப்போ முயற்சிகளில் வெற்றி, எடுத்த காரியத்தெல்லாம் ஒரே டேக்கில் வெற்றி அடைய போகிறீங்க. ஆமாம், டக்குன்னு ஒரு முயற்சி எடுப்பீங்க, உடனே நடந்து முடியும். கடந்த காலம் மாதிரி இல்லை, ரொம்ப மாற்றம் அடையுது. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அல்லது தொழில் நிமித்தமாக போகணும்னாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்பு ரொம்ப அற்புதமாக வரும். ஆமாம், எதை எடுத்தாலும் தொட்டது துளங்கும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறாரே அப்படின்னு பயப்பட வேண்டாம். குருவால் உங்களுக்கு நன்மை தான் ஏற்படுது. அதனால் ஒன்றும் பயப்படுறது மாதிரி ஒன்றும் இல்லை. கிரக அமைப்புகள், கோச்சார கிரக அமைப்புகள் அனைத்தும் லாபகரமாக இருக்குது.
ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் நீங்கள் பார்க்கணும். என்ன தசாபுத்தி நடக்குது, எது சார்ந்த முயற்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது, நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தரப்போகுது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அப்போ பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இவை அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.